வணக்கம் நண்பர்களே. ஆதி பாரதி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம துறையின் அட்டுழியம் ஆரம்பிச்சுட்டு நம்ம பாரதியை கடத்தி வச்சது மட்டும் காணாதுனே, இந்த பாரு எப்படியும் ஆதி வந்து என்னை உண்டு இல்லை நீ பண்ண போகிறான், என்னை கைது பண்ண வைக்க போகிறான். ஆனால் அதுக்கு முன்னாடி அவன்கிட்ட அந்த வீடியோ இருக்குல்ல, அவனை எப்படி வர வைக்கணும், இங்கே அந்த வீடியோவை அழிக்க வைக்கணும், அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் நாங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணதுக்கு முன்னாடி என்னை அவன் வந்து எப்படியே மாட்டி விடுவான். அதில் சிக்கிறதுக்கு முன்னாடி என் கையால் கெட்டின தாலி உன் கழுத்தில் இருக்கணும் பாரதி, அதுதான் எனக்கு ஆசை அப்படின்னு வந்து அந்த இடத்துல கட்டாயத்தாலி நம்ம பாரதியை கடத்தி வச்சு கிட்ட வந்து ட்ரை பண்ணுறாங்க துறை. ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம துறையின் ஸ்கெட்சி வேகலை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வந்து நம்ம ஆதிக்கு வந்து தெரியுது, ஃபோனை போட்டு வந்து துறை சொல்கிறாரு, என்னை கொஞ்ச நேரத்தில் நீ வந்து அந்த ஆதாரம் மொபைலில் எனக்கு வாயிலிருந்து உலரு கொட்டுற ஆதாரத்தெல்லாம் நீ வச்சிருக்கல, அது எல்லாம் நீ வச்சுக்கோ, ஆனால் உன்னோட ஆள் என் கையில் இருக்காவ, நீ வந்து அந்த செல்லில் எவிடன்ஸ் இங்கே கொண்டு வந்து இப்போ அழிக்காட்டுனா நான் இப்போவே வந்து பாரதியை வந்து அடைய போகிறேன் அப்படின்னு வந்து தாலியோடு வந்து நின்று தாலி கட்ட கரெக்டான நேரத்தில் என்ட்ரி கொடுக்குறாங்க நம்ம ஆதி. அதோட துறையின் கையை முறிக்கிறாங்க. இந்த கையால் தானே என் மனைவி கழுத்தில் தாலி கட்டணும்னு நினச்சேன் அப்படின்னு வந்து அடி உதனி வந்து நம்ம துறையை விழுக்க நேரம், உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா ஆதி, நீங்கள் தான் என் கணவர் அப்படின்னு வந்து ஞாபகம் இருக்குதா அப்படின்னு உங்கள் வாயிலிருந்து வந்துட்டு அப்படின்னு சொன்ன நேரம், உன் வாயிலிருந்து வரோம், நீங்கள் தான் என்னோட கணவர் அப்படின்னு வந்து வரோன்னு இத்தனை காலம் எதிர்பார்த்தேன், ஆனால் எதுவுமே வரலை. ஆனால் இப்போ வந்து நான் சொல்லாட்டுனா கண்டிப்பாக வந்து இந்த துறையின் திட்டம் இது எல்லாத்தையும் வந்து தடுத்து நிப்பாட்ட தான் வந்தேன். என்னோட பாரதினி இதை யாரும் வந்து உன்னை வந்து சொந்தமாக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம பாரதியை காப்பாற்றி கெட்டி பிடிக்கிறாங்க நம்ம ஆதி. அதை வச்சு தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். நம்ம துரை கிட்ட வந்து இப்போ பவானி வந்து பேசுகிறாங்க. அப்போ தான் துரை வந்து சொல்கிறாங்க, நம்ம போட்ட கணக்கெல்லாம் தப்பாக போச்சு, ஆதி வந்து எல்லா எவிடன்ஸையும் வந்து செல்லில் ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிட்டான், வந்து நம்ம ஆதியை கொலை பண்ண ட்ரை பண்ணது, அதுவும் இல்லாமல் இந்த பாரதி மேலே திருட்டு பழியை போட முயற்சித்தது எல்லாமே வந்து எவிடன்ஸாக வாங்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிடுறோம். டே முட்டாளே துறை, இப்படி பண்ணிட்டியே, அந்த எவிடன்ஸ் எல்லாம் அழிக்கணும்டா அப்படின்னு வந்து அதுக்கு ஒரு வழி பண்ணு, ஏதாவது பண்ணி அந்த பாரதியை தூக்கு, அந்த பாரதியை உன் கைக்குள்ளே வச்சுக்கிட்டு அந்த எவிடன்ஸை அவனை அழிக்கவை ஆதி அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து நம்ம பவானியை பற்றிய டீட்டெயிலும் நம்ம ஆதிக்கு தெரிஞ்சுட்டு, ஏன்னா துரையோட ஃபோனை வச்சு பேசிட்டு பார்த்துட்டு இருக்க நேரம் தான் அதில் வந்து பவானி வந்து ரூபா அனுப்பி விட்றாங்க நம்ம துறைக்கு. அதை பார்க்குறாங்க. ஒரு கட்டத்தில் யார் இவ்வளோ கட்டுக்கட்டாக பணத்தை வந்து இவன் எனக்கு போட்டு விட்ருக்கு பேங்கில் அப்படின்னா அந்த யார் அந்த நபர் அப்படின்னு வந்து பவானி இவன் வந்து தெரிஞ்சுக்கிட்டு, ஓ இவளா, அப்போ இவ வந்து என்ன வந்து இந்த கம்பெனியை ஆட்டி படைக்க தான் வந்து ஐடியா பண்ணுறாளா, இதுக்கெல்லாம் ஆப்பு வைப்பேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து களம் இறங்குறாங்க நம்ம ஆதி. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ஆதி போன பிறகு நம்ம பவானி வந்து துறைக்கிட்ட தான் பேசுகிறாங்க. துறை வந்து இப்படி ஆதிக்கு எல்லா ரகசியமும் தெரிஞ்சுட்டு மேடம், அதோட நீங்கள் அந்த நேரம் தான் ரூபா போட்டு விட்டு அதான் செல்லில் வந்து இருந்து அதையே அந்த செல்லை வச்சும் அவன் அநேகமாக உங்களை கண்டுபிடிச்சிருப்பான் அப்படின்னு சொல்ல நேரம், எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அது எல்லாம் நடக்கும், நீ தானடா காட்டணும், கண்டிப்பாக அதுக்கு பாரதியை கடத்துட்டா அப்படின்னு வந்து ஐடியா கொடுக்குறாங்க. பாரதியை வந்து நம்ம துறை வந்து கடத்துறாங்க. ஒரு கட்டத்தில் என்னடி நீ தானே அவனுக்கு ஆள், உன்னை விட போகிறதில்ல அப்படின்னு வந்து அந்த இடத்துல கடத்தி வச்சுட்டு, இந்த பாரு எப்படியாவது வந்து முன்ன காயை பயன்படுத்தி தான் அவன்கிட்ட இருக்க எவிடன்ஸை அழிக்கணும், ஏன்னா என் வாயிலிருந்தே நான் செய்கிற தப்பு எல்லாத்தையும் வந்து அவன் வந்து செல்ஃபோனில் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான், அது மட்டும் அவன் வந்து வேற யார்கிட்டையும் போட்டு காட்டக்கூடாது, என்னை சிக்க வைக்கணும் ஸ்டேஷனில் அப்படின்னு வந்து அவன் நினைப்புறான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதோட ரவுடிகளை வச்சு நம்ம பாரதியை கடத்திருக்காங்களா அவங்கள கெட்டி போட்டிருக்காங்க. அப்போ தான் நம்ம துரை வந்து அவங்க முன்னாடி வராங்க.
என்னடா எதுக்காகடா என்னை வந்து இப்படி கடத்தி வச்சிருக்கே அப்படின்னு வந்து கேட்க நேரம், இல்லை பாரதி, அவன் புருஷனுக்கு வந்து தெரியும்னா கண்டிப்பாக வந்து என்னை கம்பி என்ன அவன் வந்து அனுப்பிடுவான். என்னை பற்றி எவிடன்ஸ் எல்லாம் அவன் எடுத்தாச்சு. என் வாக்குமூலத்தை வச்சே என்னை இப்போ வந்து கம்பி என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புவான். ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் ஆசை, நிறைவேறாத ஆசை உனக்கிட்ட இருக்குது. அதான் உங்களத்தில் நான் தாலி கட்டணும் அப்படின்னு வந்து தாலியை ஒன்று வாங்கி வச்சுருக்காங்க. அதை எடுத்து காட்டுறாங்க. எனக்கு கொஞ்ச நேரத்தில் அந்த செல்ஃபோனை கொண்டுட்டு அந்த ஆதி வந்து இங்கே வரலை, உன் கழுத்தில் நான் தாலி கட்டியிருப்பேன், நீ வந்து எனக்கு மனைவியாக இருப்பா அப்படின்னு வந்து சொல்லிருந்தேன். உனக்கு கேவலமா இல்லையடா, அடுத்த ஆளுக்கு பொண்டாட்டிக்கு நீ தாலி கட்டி மனைவியாக்கணும்னு பார்க்குறியே, இது உனக்கு அசிங்கமா இல்லை அப்படின்னு வந்து கேட்குறேன். அசிங்கம் பார்த்தா வேலைக்கு ஆகுமா பாரதி? அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அதுக்காக தான் உன்னை வந்து நான் வந்து எனக்கு மனைவி ஆக்கணும் அப்படின்னு வந்து நினச்சிருக்கேன். உன் மேலே எனக்கு ஆசை இருக்குடி. அந்த ஆதி மட்டும் வாழ்க்கையில் வராமல் இருந்தால் நான் இன்னைக்கு உன்னோட கணவர் இடத்துல இருந்திருப்பேன். நம்ம ரெண்டு பேர்த்துக்கும் பிள்ளைங்க பிறக்கும் அப்படின்னு வந்து சொல்ல நினச்சி, இதுக்கெல்லாம் உனக்கு அசிங்கமாட்டே இல்லையே அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இது வேலைக்கு ஆகாதுடா, இவளை பிடிங்க, நான் அந்த தாலியை எடுக்கிறேன், கட்டுறேன் அப்படின்னு வந்து தாலியை கட்ட போகிற நேரத்தில் களை இறங்குறாங்க நம்ம ஆதி. என்னடா நினச்சிக்கிட்ட, என் பாரதியை நீ வந்து சொந்தமாக்கலான்னு நினச்சிக்கிட்டியா அப்படின்னு வந்து களை இறங்கி, இந்த கையால் தானே தாலி கெட்டணும்னு துடிச்சு அந்த கையை முறிச்சு தாரேண்டா அப்படின்னு வந்து கையை திருக்கி முறிக்க போகிறாங்க. ஒரு கட்டத்தில் அடி உத அப்படின்னு வந்து துரைக்கு வந்து கொடுக்குறாங்க. அதோட இது என் மனைவி பாரதி அப்படின்னு வந்து சொல்ல நேரம், நம்ம பாரதிக்கு அப்போ ஆதிக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குது, நான் தான் அவரோட மனைவி அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சுதான் அவர் வச்சிருக்காரு கடவுளே அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த ரவுடி துரை எல்லாத்தையும் அடித்து ருத்ர தாண்டவனம் ஆடுறாங்க. அந்த பாரு, நீ எந்த காலத்துலேயும் என் மனைவியை வந்து அடைய முடியாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல பாரதியை கட்டி பிடிக்கிறாங்க. அப்போ தான் ஆதி, உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குதா, நான் தான் உங்கள் மனைவி அப்படின்னு வந்து உங்களுக்கு தெரியுமா? ஆமாம், இந்த விஷயம் தெரிஞ்சு இப்போ நிறைய நாள் ஆகுது பாரதி, உன் வாயிலிருந்து நீங்கள் தான் என் கணவர் அப்படின்னு வந்து ஒரு வார்த்தைக்காக தான் நான் வந்து காவல் இருந்தேன். ஆனால் உன்னோட வாயிலிருந்து அந்த வார்த்தை வர்றது மாதிரி இல்லை, வேறு வழி இல்லாமல் நானே வந்து ஒத்துக்க வேண்டியது ஆயிடுச்சு என் வாயிலிருந்து அப்படின்னு சொன்னார். பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு பேரும் ஒரு நல்ல வாழ்க்கையை நம்ம தமிழ் ஆதித்யா கூட வந்து சேர்ந்து வாழணும் பாரதி, அதுதான் என் விருப்பம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கெட்டி பிடிக்கிறாங்க. நம்ம துரை பார்க்குறாங்க, ஓஹோ, இவங்களுக்கு வந்து ஆதிக்கு வந்து பாரதி தான் என் மனைவி அப்படின்னு வந்து ஞாபகத்தில் இருந்துக்கிட்டு தான் இந்த வேலையை பண்ணியா, இதை இப்போவே மித்ராக்கிட்ட கால் பண்ணி சொல்லணும் அப்படின்னு வந்துக்கிட்டு அடியை வாங்கினதோட வந்து மித்ராவுக்கு கொஞ்சம் கால் பண்ணுறாங்க. என்ன துரை அப்படின்னு வந்து கேட்க நேரம், இந்த பாருங்கள், நீங்கள் நினைக்கிற கணக்கெல்லாம் நடக்காது. ஏன்னா நீங்கள் வந்து ஆதியை கல்யாணம் பண்ணி சொத்தெல்லாம் ஆட்டை போட்டுடலான்னு பார்க்குறியா, ஆனால் ஆதிக்கு வந்து தன்னோட மனைவி பாரதி தான் அப்படின்னு உள்ள உண்மை வந்து தெரியுது. அவன் கெட்டி பிடிச்சி பாரதியை நீ தான் வந்து என் மனைவி அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறான். இது உன்னை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறான். அப்படி இருக்க நேரம் உங்கள் திட்டம் எல்லாம் செல்லுபடி ஆகாது. என்ன சொல்கிற துரை? ஆமாம், நான் இந்த பாரதியை கடத்தி வச்சு அவள் கழுத்தில் தாலி கட்டுடலான்னு பார்த்தேன். ஆனால் ஒரு கட்டத்தில் அவன் கலையிறங்கி என்னை வேட்டையாடிட்டான் இந்த ஆதி. அதோட பார்த்தோன்னா பாரதியை கெட்டி பிடிச்சி என் மனைவி நீ தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சந்தோஷமாக இருந்தா நான் பார்த்தேன் அப்படின்னு வந்து சொல்லுச்சே, நடக்கக்கூடாதெல்லாம் நடக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து மித்ரா வந்து பொருளெல்லாம் தூக்கி போட்டு உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்கங்க.